வேத வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் ஈசோப்பு என்கிற செடியானது பாறையிலே ஈரமான இடத்திலே வளரும் ஒன்றாக இருக்கிறது. இது தனி மனிதனுடைய விசுவாசத்தை குறிக்கிறது என்றும், ஒரு விசுவாசி கிறிஸ்தவண்டை வரும்போது அங்கே ஒரு மாற்றம் நிகழும் என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே மனிதனுடைய சுபாவத்திலே மறைந்திருக்கும் காரியங்கள் வெளியே வருமா? மனிதனின் இயற்கை சுபாவமானது கரைப்பட்டதாக இருக்கிறபடினாலே மற்றவர்களை கரைப்படுத்தாமல் அவர்களோடு தொடர்புடையவர்களாக வாழ முடியுமா? இன்றைய சமுதாய பாவங்களிலிருந்து நாம் நம்மை எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும்? ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, லேவியராகமம் 13, 14ஆம் அதிகாரங்களிலே குஷ்டரோகத்தை குறித்தும் அதிலே சுத்தமானவன் செய்ய வேண்டிய சடங்காச்சாரங்களை குறித்தும் கவனித்தோம். இந்நாட்களிலே சுற்றுப்புற சூழல் அழுக்காவதை குறித்து அநேக காரியங்களை பேசுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அழுக்காவதை குறித்து, நம்முடைய மனதும் முழு மனிதனும் அழுக்கடைவதை குறித்து நாம் அத்தனையாக பேசுகிறதில்லை. லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலே மனிதனை தீட்டுப்படுத்தும் காரியங்கள் குறித்தும், அப்படிப்பட்டவர்கள் எப்படி தீட்டானவர்களாய் இருப்பார்கள் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வியாதிகள் எளிதிலே பரவக்கூடியது. பாவமும் அதே போலத்தான். மனிதனுடைய இயற்கை சுபாவமும் ஒரு சாக்கடையைப் போல் சுத்தமில்லாததாகவே இருக்கிறது. மனிதனுடைய இயற்கை சுபாவம் கெட்டுப்போனது மட்டுமல்ல, மற்றவர்களையும் கெட்டுப்போக செய்கிறதாக இருக்கிறது. இந்த அதிகாரம் மனிதனுடைய இயற்கை சுபாவத்தை காட்டும் கண்ணாடியாக இருக்கிறது. இதை பார்த்த பின்னர் எந்த மாம்சமும் தன்னில் தானே மகிமை உள்ளதல்ல என்பதை அறிந்து கொள்ளும். சிலர் குஷ்டரோக வியாதிதான் மிகவும் மோசமான வியாதி என்று நினைக்கலாம். ஆனால் அது பரவுகிறதை விட சரீரத்திலிருந்து வெளியே வருகிற சேளோ மற்ற காரியங்களோ எளிதிலே வியாதியை பரப்பக்கூடியது. குஷ்டரோகத்தை குறித்து சொல்லும் பொழுது அது சிறிய ஒரு விஷக்கிருமியினாலே உண்டாயிருக்கிறது. 1873ஆம் ஆண்டிலே தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. நார்வே நாட்டைச் சேர்ந்த ஹான்சன் என்ற மருத்துவர் தான் இதை கண்டுபிடித்தார். இந்த பசிலி என்று சொல்லப்படுகிற கிருமிகளானது சில வகை குஷ்டரோக வியாதி உள்ளவர்களுடைய தோல் பகுதியிலே காணப்படுகிறது. மற்றவருடைய சரீரத்தின் தோல் பகுதியை அது தொடும்பொழுது அங்கே திறந்த புண்களாவது சிராய்ப்புகளாவது இருக்குமென்றால் அதன் வழியாக அந்த சரீரத்திலேயும் பரவக்கூடியதாகிறது. அதாவது தோலிலே அந்த விஷக்கிருமிகள் உள்ள குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் மூலமாக மட்டுமே அது பரவக்கூடியது. ஆனால் குஷ்டரோக வியாதி உள்ள அநேகர் அந்த வியாதியை பரப்புகிறவர்களாக இல்லை. அடிக்கடி குளிப்பதன் மூலமாகவும், துணிகளை துவைப்பதன் மூலமாகவும், சுத்தமாக வீட்டை வைத்திருப்பதன் மூலமாகவும் இப்படிப்பட்ட வியாதி வராமல் தடுக்கலாம். ஏனென்றால் இந்த பசிலி தண்ணீரினாலும் சோப்பினாலும் கழுவுவதினாலே தோலுக்குள்ளே செல்லும் முன்பதாக அகற்றப்பட முடியும். இந்த கிருமிகள் காற்றிலே பரவுகிறதில்லை. வேறு கொசு மூலமாகவோ ஈ மூலமாகவோ பரவுகிறதில்லை. எப்பொழுதாவது சரீர தொடர்பில்லாமலும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் பயன்படுத்திய துணிகளையோ பாய்களையோ உபகரணங்களையோ சோப்பினாலும் சுடு தண்ணீரினாலும் நல்ல வெயிலிலும் உலர்த்திவிட்டால் அதை மற்றவர்களும் பயன்படுத்தலாம். வியாதி உள்ளவருடைய வீடுகளிலே போய் அவர்களை சந்திப்பது, அவர்களோடு கரம் கொலுக்குவது ஆபத்தில்லை. ஆனால் நீங்கள் பின்னர் கைகளை கழுவ வேண்டும். இப்படிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தால் குஷ்டரோகத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. குஷ்டரோக வியாதியானது நீண்ட காலமாக இரகசியமாக வைக்க முடியாத ஒன்று. அது மெதுவாக வேலை செய்யும். ஆனால் ஒரு நாள் வெளியே வந்துவிடும். இதற்கு நேர் மாறாக சரீரத்திலே சீழோ கெட்ட நீரோ வடிகிற காரியங்களை வாழ்நாள் முழுவதுமே இரகசியமாக ஒருவர் வைத்து கொள்ளலாம். இது மனிதன் வெளிப்படையாக செய்யும் பாவங்களை குறித்து சொல்லவில்லை. இது மனிதனுடைய எண்ணம் தொடர்பான வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்று வாசிக்கிறோம். இதுதான் இயற்கை மனிதனின் சுபாவத்திலே கெட்டுப்போனதும் மற்றவர்களை கெடுக்கிறதுமாய் இருக்கிறது. யோபு 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 19:12 பார்க்கும் பொழுது
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ரோமர் 7:18 பார்க்கும் பொழுது, என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இங்கே மனிதனுடைய சுபாவத்திலே மறைந்திருக்கும் காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதை குறித்து வேறு யாருக்குமே தெரியாது. இதுதான் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே இருப்பது. இருந்தாலும் இந்த இரகசிய பாவமானதும் மற்றவர்களுக்கு கடத்தப்படக்கூடியதாகவே இருக்கிறது. மனிதனின் இரகசிய பாவத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது புகழ்பெற்ற ஒரு மனிதன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்: இந்த பாவத்தை நான் செய்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பாவத்தையும் நான் காணவில்லை என்கிறார். டாக்டர் சாமுவேல் ஜான்சன் என்பவர் சொல்லும்பொழுது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நெருங்கிய நண்பரிடத்திலே சொல்ல துணியாத காரியங்களையும் தன்னை குறித்து அறிந்திருக்கிறான் என்கிறார். மற்றும் ஒருவர் சொல்லும் பொழுது, வில்லனான ஒருவனுடைய இருதயம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, ஒரு ஞானமுள்ள மனிதனின் இருதயம் எனக்கு தெரியும், அதுவும் பயங்கரமானதாக இருக்கிறது என்று சொல்கிறார். தனது குறைகளை அறிக்கை செய்கிற ஒருவனுமே இல்லை. ஏனென்றால் அவன் அந்த விதமாய் செய்வதை நிறுத்திவிடவில்லை. மேலும் சீராக நடக்கும் ஒரு மனிதன் மட்டுமே தனது கனவுகளை குறித்து கூற முடியும் என்று ஒருவர் கூறுகிறார். பாவத்தின் சாபமே ஒரு சந்ததி முன்னேறி செல்வதற்கான வல்லமையை தடுக்கிறதா இருக்கிறது. மனிதன் தன்னை போல ஒன்றையே உருவாக்குகிறான். ஒரு பாவி ஒரு பாவியையே உருவாக்க முடியும். சந்ததி உருவாகும் ஊற்றே அழுக்கடைந்ததாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிற வடிந்தோடும் தீட்டான காரியங்கள் சந்ததியை உருவாக்கும் உறுப்புகள் தொடர்பானதாகவே இருக்கிறது. இவைகள் சமுதாய வியாதிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு உலகத்திலே வாழும் அநேக மக்களை தன் பக்கமாய் ஈர்க்கும் பாலின பாவங்களின் அருவருப்பை குறித்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். தாவீது தேவனை பார்த்து, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று கதறுகிறார். மட்டுமல்ல, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கெஞ்சுகிறார். இன்றைக்கு மக்கள் புது வகையான ஒழுக்க நெறிகளை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் பழைய பாவமாகிய வியாதிக்கே திரும்பி செல்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் வரும் வியாதிகளும் பாலின பாவங்கள் தொடர்பான வியாதிகளும் மிகவும் அதிகமாய் பெருகி வருகிறது. அருமையான சகோதரனை சகோதரியை, அப்படிப்பட்ட பாவங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து போடுகிறதா இருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட பாவங்களை குறித்து விபரமாக சொல்லாவிட்டாலும் இந்த பாவத்தின் பயங்கரத்தை குறித்து, அருவருப்பை குறித்து தெளிவாகவே கூறியிருக்கிறார். அதை குறித்து தான் இந்த அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய காரியத்தை நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. லேவியராகமம் 15 மனிதனுடைய சரீரத்திலிருந்து வடியும் காரியங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 15 1 பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி என்று வாசிக்கிறோம். லேவியராகமம் 14 மோசேயினிடத்திலே மட்டும் கர்த்தர் பேசினார். பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மகா பிரதான ஆசாரியனுக்கு ஒரு அடையாளமாயிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் புரிந்து கொள்ளுதலையும் கொடுத்து கிருபையையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் நம்முடைய பாவத்தினாலே கரைபடுகிறவர் அல்ல. நம்முடைய குறைவுகளை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடியவர். நம்மை போல எல்லா விதத்திலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவர். லேவியராகமம் 15 2-3 பாருங்கள். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுக்கு பிரமியம் உண்டானால் அவன் தன் பிரமியத்தினாலே தீட்டானவன். அவனுடைய மாம்சத்திலுள்ள பிரமியம் ஊறிக்கொண்டிருந்தாலும் அவன் பிரமியம் அடைபட்டிருந்தாலும் அதனால் அவனுக்கு தீட்டுண்டாகும். மனிதனுடைய இயற்கை சுபாவமானது வெளிப்படுத்தப்படுகிறதாய் இருந்தாலும், அது அடக்கி வைக்கப்படுகிறதாய் இருந்தாலும் எத்தனை அகோரமானது என்பதை இந்த வாக்கியம் காட்டுகிறது. பாவத்தின் சீழானது மனிதனுடைய இருதயத்திலிருந்து வடிந்து கொண்டு இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நம்மிலேயும் அதை நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். மனிதனின் இயற்கை சுபாவமானது கரைப்பட்டதாய் இருக்கிறபடினாலே மற்றவர்களை கரைப்படுத்தாமல் அவர்களோடு தொடர்புள்ளவர்களாய் வாழ முடியாது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருமே போதகர்களாய் இருக்கிறோம்.
நீங்களும் உங்கள் வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு போதிக்கிறீர்கள். உங்கள் வார்த்தையினாலே பிரசங்கிப்பதை விட உங்கள் வாழ்க்கையினாலே அதிகமாக நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். மனித சுபாவமானது பாவம் நிறைந்ததாக இருப்பதனாலே அது கேடானதாக இருக்கிறது. மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் கூட தனது பழைய மனுஷ சுபாவத்தை சுமக்கிறவனாகவே இருக்கிறான். மத்தேயு 15 முதல் 20 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 15:18 முதல். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இன்று எத்தனை மக்கள் சமய சடங்குகளிலே ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இது ஆச்சரியமானதாக இருக்கிறது. அவர்கள் அப்படிப்பட்ட சமய சடங்குகள் வழியாக கடந்து சென்றாலும் மிகவும் கேடான ஒரு இருதயத்தை உடையவர்களாகவே இருக்கிறார்கள். நாம் எல்லாருமே அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கும் ஒன்றே ஒன்றுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. யாக்கோபு தனது நிறுவத்திலே சொல்லும் பொழுது 1 வசனங்களிலே, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது ரோமர் 7:18 என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்கிறார். பாவத்தின் காயமானது காணக்கூடியதாய் இருக்கிறதோ காணக்கூடாததாய் இருக்கிறதோ, அது இரத்தமும் சீழும் வடிகிறதாய் இருக்கிறதோ அல்லது வெளியே பார்ப்பதற்கு அது தெரியாததாய் இருக்கிறதோ, எப்படி என்றாலும் அது அங்கேதான் இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீட்டான காரியம் இரகசிய பாவங்களை குறித்தும் மனதிலே எண்ணும் எண்ணங்களை குறித்தும் கூறுகிறதாயிருக்கிறது. மனிதனுக்கு இது இரகசிய பாவங்களாயிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்னால் அது திறந்து வைக்கப்பட்டதாயிருக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 51:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று ஜெபிக்கிறார். இந்த வேத பகுதியானது பெருமையுள்ள எந்த மனிதனையும் தாழ்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அது காட்டுகிறது. மற்றும் ஒரு வசனத்தையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 51:4 தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் தம்முடைய வசனத்திலே திரும்ப திரும்ப சொல்கிற சத்தியம், பாவம் என்பது பயங்கரமான பாவம்தான். எசேக்கியேல் 16:1 முதல் 13 வாசித்து பாருங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பாவம் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள் என்பதை விபரமாய் சொல்லுகிறார். அந்த முழு சமுதாயமுமே கெட்டு போனதாய் இருந்தது. ஏசாயா 59 வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று கூறியிருக்கிறார். லேவியராகமம் 15 4 முதல் 7 வரை வாசிக்கிறேன். பிரமேயமுள்ளவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டாகும், அவன் எதன் மேல் உட்காருகிறானோ அதுவும் தீட்டாகும். அவன் படுக்கையை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்க கடவன், சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக. பிரமேயம் உள்ளவன் உட்கார்ந்ததின் மேல் உட்காருகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. பிரமேயம் உள்ளவனின் சரீரத்தை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அருமையானவர்களே, கவனித்தீர்களா? அவன் உட்காரும் எதுவும் அவன் தொடும் எதுவும் தீட்டுள்ளதாகிறது. தேவன் மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளான பகுதிகளுக்கும் கடந்து செல்கிறது. நாம் நித்திரை செய்யும் பொழுதும் நம்மை அவர் கவனித்து பார்க்கிறார். தீட்டான ஒரு மனிதன் தான் படுக்கும் படுக்கையையும் அசுசிப்படுத்துகிறான். அவனுடைய சிந்தனைகளும் கற்பனைகளும் அழுக்கானதாயிருக்கிறது. அநேகர் இரவிலேயும் நித்திரை இல்லாமல் படுத்திருக்கிறார்கள்.
தொழுவத்திற்குள்ளே செல்கிற ஆடுகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறதில்லை. அவர்கள் செய்த பாவங்களை குறித்தே அசுத்தமான எண்ணங்களினாலே கிடைக்கும் இன்பத்தை சிந்திக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் நம்முடைய படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுதும் நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை குறித்தும் தேவன் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய கற்பனைகளை குறித்தும் எண்ணங்களை குறித்தும் அவர் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க விரும்புகிறார். பிலிப்பியர் 4:8 கவனியுங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இது எத்தனை அருமையான ஒரு வாக்கியம் இல்லையா? இதை உங்கள் வீட்டிலே நீங்கள் எழுதி தொங்க விடாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எழுதி ஒரு ஸ்டிக்கரை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தேவன் உங்களை குறித்து ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் படுத்திருக்கும் பொழுதும் நீங்கள் நடக்கும் பொழுதும் உங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் எதை தொடுகிறீர்கள் என்பதை குறித்து அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். பொதுவான சமுதாய சூழலிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசும்படியாக நாம் அமரும் பொழுதும் நாம் எதை குறித்து பேசுகிறோம் என்பதை குறித்தும் தேவன் அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அந்த இடத்திலேயும் நாம் உட்கார்ந்து விஷ கிருமிகளை பரப்புகிறவர்களாய் இருக்கிறோமா? தேவன் நம்முடைய வியாபாரங்களை குறித்தும் பொது வாழ்க்கையிலே நாம் தொடர்பு கொள்கிற தொடர்புகளை குறித்தும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். சரீர பிரகாரமாக தீட்டான ஒருவன் சுத்தமான ஒருவனை தொடும் பொழுது வியாதி பரவுகிறதாகவே இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களோடு வாழும் சூழ்நிலைகளிலே நாம் கரைபடாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கிற எத்தனையோ ஓவியங்களினாலே புகைப்படங்களினாலே நாம் கரைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இதை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களாக, இதை குறித்த அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்து அவரால் கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குஷ்டரோக வியாதியானது நம் எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த மறைவான பாவங்கள், இந்த வழிந்தோடும் பாவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிறது. லேவியராகமம் 15:8-12 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிரமியம் உள்ளவன் சுத்தமாயிருக்கிற ஒருவன் மேல் துப்பினால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. பிரமியம் உள்ளவன் ஏறும் எந்த சேணமும் தீட்டாயிருக்கும். அவனுக்கு கீழிருந்த எதையாயிலும் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதை எடுத்துக்கொண்டு போகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. பிரமியம் உள்ளவன் தன் கைகளை தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனை தொட்டால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. பிரமியம் உள்ளவன் தொட்ட மண்பாண்டம் உடைக்கப்படவும் மர சாமானெல்லாம் தண்ணீரினால் கழுவப்படவும் வேண்டும். இந்த வார்த்தைகளெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த மனிதனுடைய நிலை இவ்வளவு கேடானதாக இருக்கிறதா என்று எண்ண தூண்டும். ஆனால் இதுவும் பாவத்தின் பயங்கரத்தை குறித்தும் தொடர்புகளினால் எப்படி பாவம் தொடரக்கூடும் என்பதை குறித்துமே கூறுகிறது. முந்திய தொடர்புகளை குறித்து சொல்லும் பொழுது வீட்டினுள்ளே ஏற்படக்கூடிய தொடர்புகளை குறித்து பார்த்தோம். இப்பொழுது சமுதாயத்திலே மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதனாலே அந்தரங்கத்திலே அசுத்தமான எண்ணங்களோடு இருக்கிற ஒரு மனிதன் மற்றவர்களையும் எவ்வளவு தீட்டுப்படுத்த முடியும் என்பதை பார்க்கிறோம். இங்கே நாம் வாசித்த பகுதியிலே உண்டாயிருக்கிற தொடர்பானது சில தற்செயலாய் நிகழும் காரியங்களை குறிக்கிறது. இன்றைக்கும் ஒரு விசுவாசி சில வேளைகளிலே பொது இடங்களிலே, ஒருவேளை ஒரு பேருந்திலோ ரயிலிலோ செல்லும் பொழுது கூட அசுத்தமான பேசத்தகாத வார்த்தைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையிலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள். சில வேளைகளிலே அவர்களும் இதனால் கரைப்படுகிறார்கள். அவர்களும் கழுவப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அவ்வப்பொழுது நாம் கரைப்படுகிறோம். சங்கீதம் 119:9 நான் வாசிப்பது என்ன? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூறும் ஒரு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 13:8 நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று கூறுகிறார். யோவான் 15:3 சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்றும் கூறியிருக்கிறார். இப்பொழுது லேவியராகமம் 15:13-15 வரை பாருங்கள். பிரமியம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்கி சுத்தமானால்
தன் சுத்திகரிப்புக்கென்று 7 நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவ கடவன், அப்பொழுது சுத்தமாயிருப்பான். 8ஆம் நாளிலே அவன் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுக்க கடவன். ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பிரமேயத்தின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். இங்கே மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது தண்ணீரும் இரத்தமும் குறிக்கப்படுகிறது. இரத்தம் பாவத்தினால் உண்டாகும் குற்ற உணர்வை அகற்றுகிறது. தண்ணீர் பாவ கரையை போக்குகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் உள்ள அந்தரங்கமான பாவங்களை, எண்ணங்களிலே நாம் தவறும் காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை கொண்டு சுத்திகரிக்கும்படியாக அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அதிகாரம் மிகவும் கவலையான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. என்றாலும் இவை எல்லாமே என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஒரு காட்சியாகவே இருக்கிறது. நாம் நம்முடைய அந்தரங்க பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய திரு இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்கிறார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்றே பார்க்கிறோம். சரி, லேவியராமம் 15:16-18 பார்க்கும் பொழுது இந்திரியம் கழிந்ததுண்டானால் என்று பார்க்கிறோம். இது தவறான பால் உறவினாலே வரக்கூடிய பால்வினை நோய்களை குறித்து சொல்லுகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட நோய்கள் மிகவும் பெருக்கெடுத்திருக்கிறது. மனித சமுதாயம் தொடர்ந்து செல்வதை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தரே இப்படிப்பட்ட சமுதாய பாவத்திலிருந்து நம்மை காக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்களை பிறப்பிக்கும் கிருபையை தேவன் மனிதனுக்கு வெகுமதியாக கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த காரியத்தை அவன் எவ்வளவு கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? எவ்வளவோ மேன்மையான மகிமையான ஒரு காரியத்தை இன்று மனிதன் தரக்குறைவானதாய் மாற்றிக்கொண்டிருக்கிறான். இங்கே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற சத்தியம் என்ன? பரிசுத்தமில்லாத ஆசைகளும் பாவமான எண்ணங்களும் நம்மை தொடாதபடி, அதன் மூலம் நாம் தீட்டுப்படாதபடி காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதுவும் பாவமே. மத்தேயு 5:27-28 பார்க்கும் பொழுது உபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்தரங்க பாவங்கள் காணப்படும் என்றால், அசுத்தமான எண்ணங்களுக்கு அடிக்கடி இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால், பெரியமானவர்களே, அந்த காரியத்தை பாவம் என்று கர்த்தர் அருவருக்கிறார். அவருடைய சன்னிதானத்திலே அது தீட்டானது என்பதை உணர்ந்தவர்களாக நம்மை நாமே ஆராய்ந்து கர்த்தருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போமா? வேத வசனங்களினாலே நம்முடைய எண்ணங்களை நிறைத்து கொண்டு உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து தேவனுக்கு பிரியமாயிருக்க நம்மை அர்ப்பணம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்தும் நீர் அக்கறை உள்ளவர் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய அந்தரங்க வாழ்க்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறோம். எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே தவறான எண்ணங்களுக்கும் தவறான ஆசைகளுக்கும் அந்தரங்கத்திலே பாவமான காரியங்களுக்கும் இடமளிக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். யார் யார் உண்மையான மனபாரத்தோடு துக்கத்தோடு அதை கழுவும்படியாய் கெஞ்சுகிறார்களோ, கர்த்தர் தாமே பரிபூர்ணமாய் அவர்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்களினாலே மீண்டுமாய் அவர்கள் கரைப்பட்டு விடாதபடி தொடர்ந்து உம்முடைய வசனத்தின்படி தங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொரு நிமிடமும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க, அப்படிப்பட்ட நட்புகளை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமும் நீரே பரிசுத்தப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று திருப்பி பார்ப்போமா?
பாவத்தின் சுபாவமே ஒரு மனிதன் முன்னேறி செல்வதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாவம் என்பது பயங்கரமானதுதான். நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையில் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளான பகுதிகளுக்கும் கடந்து செல்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.